ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து இமேஜ் ப்ராசஸிங் சிஇசி 366க்கான கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். பார்ட் பி அண்ட் பார்ட் சி யூனிட் வைஸாக வந்து பார்க்கலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா, வாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டில் டிஜிட்டல் இமேஜ் ஃபண்டமெண்டல்ஸ். இதில் வந்து டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்கான சிஸ்டம், சரிங்களா, ஜென்ரல் டிப்கான பிளாக் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து விஷுவல் பர்செப்ஷன் வந்து நம்ம வந்து ஒரு பிக் கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம். சரி, நிறைய வந்து ஸ்ப்ளிட்டாக தான் இருக்கும். 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸு நம்ம அதனால் கொஞ்சம் கொஷின்ஸ் நிறைய கொடுத்துருவோம். யூனிட்க்கு வந்து 7 or 8 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் இம்பார்ட்டன்ட் வந்து மென்ஷன் பண்ணுவோம். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆர்ஜிபி கலர் மாடல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹெச்எஸ்ஐ கலர் மாடலும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2D ட்ரான்ஸ்ஃபார்ம், டிஎஃப்டி, டிசிடி அதோட ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துக்கோங்க. 2 டைமென்ஷனல் மேத்தமெட்டிக் ப்ரிலிமினரிஸும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இது வந்து இம்பார்ட்டன்ட். ஆர்ஜிபி ஹெச்எஸ்ஐ கலர் மாடல் வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம எக்ஸ்பெக்டட் கொஷின் வந்து இந்த கொஷின்ஸ் நமக்கு வரலாம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 2ல் இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து கிரே லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஹிஸ்டோகிராம், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து வந்து டைரக்ஷனல் ஸ்மூத்திங் அண்ட் கலர் இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட், இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஹோமோமார்பிக் ஃபில்டர், இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். இந்த 4 கொஷினுமே வந்து இந்த இம்பார்ட்டன்ட். நல்லா கொஞ்சம் நீட்டாக பார்த்துக்கோங்க. டயக்ராம் நல்லா நீட்டாக ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்மூத்திங் அண்ட் ஷார்ப்னிங் ஃப்ரீக்வன்சி, அது மேலேயே வந்துடும். ஸ்மூத்திங் அண்ட் ஷார்ப்னிங் ஃப்ரீக்வன்சி டொமைன்லேயே வந்துடும். இந்த கொஷின்ஸ் வந்து ஒரு சிலது ரிப்பீட் ஆகும். கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க யூனிவர்சிட்டியில், அதுக்காக தான் நம்ம வந்து கொஷினை அப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இல்லை இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நிறைய வீடியோஸில். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3ல் இமேஜ் ரீஸ்டோரேஷன். இதில் ஒரு 6 கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. இது 6மே தரவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. பார்ட் சி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இமேஜ் டிகிரடேஷன் மாடல், ரீஸ்டோரேஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்வெர்ஸ் ஃபில்டரிங் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின். வீனர் ஃபில்டரிங் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. பிக் கொஷின்ஸில் டேரெக்டாகவே 13 மார்க்கில் வர சான்சஸ் இருக்குது. அடுத்து நாய்ஸ் மாடல். அப்புறமேட்டுக்கு வந்து 2 மார்க்ஸில் வந்து மீன் ஃபில்டர் என்ன, அடாப்டிவ் ஃபில்டர், நாச் ஃபில்டர் வந்து 2 மார்க்ஸில், இல்லை ஷார்ட் நோட்ஸ் வந்து 6 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4 வந்து இமேஜ் செக்மெண்ட். இதில் வந்து ஏஜ் டிடெக்ஷன்னா என்ன, ஒரு ரீஜன் பேஸ்டு இமேஜ் செக்மெண்டேஷன் டெக்னிக்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு மார்பாலஜிக்கல் ப்ராசஸிங், இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து எட்ஜ் லிங்கிங் வயா ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா, இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. இதுவுமே இம்பார்ட்டன்ட். நிறையா தியரம் பேஸ்டு, இந்த சயின்டிஸ்ட் நேம் பேஸ்டு வர கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து த்ரெஷோல்டிங்னா என்னன்றது 2 மார்க்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வாட்டர் ஷெட் செக்மெண்டேஷன் அல்காரிதம். சரிங்களா, இந்த அல்காரிதம் பார்த்துக்கோங்க. 6 கொஷின் தான் இருக்குது. ஒரு 5 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஏஜ் டிடெக்ஷன் என்ன, மார்பாலஜிக்கல் ப்ராசஸிங்கு, டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். சரிங்களா, இதெல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5 வந்து இமேஜ் கம்ப்ரெஷன் அண்ட் ரிகனைசேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து LZW. சரிங்களா, இந்த கோடிங் ஸ்கீம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அல்காரிதமாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கோடிங் சிஸ்டம் வித் நீட் டயக்ராம்னா என்ன. அடுத்து வேரியபிள் லென்த் கோடிங் ப்ரொசீஜர் வந்து கேட்கலாம். அதில் வந்து ஏதாவது சம்ஸ் வந்து கேட்கவும் சான்சஸ் இருக்குது. யூனிட் 5 வந்து சம் கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த கோடிங் யூஸ் பண்ணி அல்காரிதம் LZWன்னா என்ன, வேரியபிள் லென்த் கோடிங் இது. நெக்ஸ்ட் வந்து டேட்டா ரிடண்டன்சி கேட்க சான்சஸ் இருக்குது. இது 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பிளேன் கோடிங்னா என்ன. அடுத்து ஜேபக் எம்பக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட் 5ல். இது பார்த்துக்கோங்க. ஜேபக், எம்பக், LZW அல்காரிதம், இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 5ல் நம்ம எதிர்பார்க்கலாம். இது பார்ட் சியிலும் கேட்க சான்சஸ் இருக்குது. ஜேபக், எம்பக் டேரக்ட் 13 மார்க்ஸ்லேயே வரும். கொஞ்சம் இது வந்து பெரிய கொஷின்ஸ் தான், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எட்ஜ் லிங்கிங்னா என்ன, ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான் யூனிட் 5 கொஷின்ஸ் வந்து இவ்வளோ தான். ஜேபக், எம்பக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். LZW இது 3 கொஷின் படிச்சிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 13 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். யூனிட் வைஸ் வந்து கொஷின்ஸ் பார்ட் பி அண்ட் சிஸ் தான் கொடுத்துருக்கோம். இதனோட PDF லிங்க் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்களா, டெலகிராமில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு PDF டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க கொஷின் பேங்க். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.